Yeah, let's continue. Sorry. So next class என்ன பார்த்துட்டு இருந்தோம்? Switch case முடிச்சிட்டோம். Switch case முடிஞ்சிச்சு கரெக்டா? So அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல what we will do is we'll continue with the loops. Loops வச்சு நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ loops அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, see இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த லூப்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் திரும்ப 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 நடக்கணும். லூப்ஸ் தான் அர்த்தம். ஒரு விஷயம் again and again and again திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா what we need is we need a loop. We need a loop. சரியா? So அப்போ to execute the particular block, to execute the particular block again and again, ஒரு விஷயம் மறுபடியும் மறுபடியும் நடக்கணும்னா இதுல போட்டுட்டோம், லூப்ல போட்டுடணும். சொல்லுங்க. எக்ஸிக்யூட் த பர்டிகுலர் பிளாக் அகைன் அண்ட் அகைன், மறுபடியும் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம லூப்ஸ்க்கு போயிடலாம். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உதாரணமாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன், அது எழுதிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். சி ரைட் கிளிக் பண்ணிட்டேன், நியூவில் போயிட்டேன், ஒரு கிளாஸ் எழுதிட்டேன். இதுக்கு என்ன பேர் வச்சுட்டேன்? லூப்ஸ் டெமோ அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஸோ வேரியபிள் வேணும், நான் வந்து எனக்கு என்ன அவுட்புட் வேணும்னு எதிர்பார்க்குறேன்னா ஐ வாண்ட் திஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10, 1ல இருந்து 10 வரைக்கும் எனக்கு அவுட்புட் வேணும். இப்போ இந்த 1ல இருந்து 10 வரைக்கும் அவுட்புட் வேணும் அப்படின்னா நான் என்ன ப்ரோக்ராம் எழுதணும்? நான் ஏதாவது சேவ் பண்ண போறேன்னா ஒன்றும் கிடையாது. அப்போ டேரக்டாக நான் என்ன எழுதிக்கலாம்? மெத்தட் எழுதிக்கலாம். பப்ளிக் வாய்டு மெத்தட் நேம் வந்து சும்மா பிரிண்ட் நம்பர்ஸ்னு வச்சுக்கிட்டோமா, பிரிண்ட் நம்பர்ஸ்னு வச்சுக்கிறேன். அடுத்தது மெயின் மெத்தட். மெயின் மெத்தட் சின்டாக்ஸ் என்னது? மெயின் மெத்தட் சின்டாக்ஸ் என்ன? பப்ளிக்கு, ஸ்டாட்டிக்கு, வாய்டு, மெயின், ஸ்ட்ரிங்கு, ஸ்கொயர் பிராக்கெட், ஆர்க்ஸ். மெயின் மெத்தட்ல என்ன கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன கிரியேட் பண்ணணும்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற சின்டாக்ஸ் என்னது? ஆன்லைன் பச்சையா சைலண்டா இருக்கீங்க. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். கிளாஸ் நேம் ஈக்குவல் டு நியூ, மறுபடியும் கிளாஸ் நேம். கரெக்டா? So loops demo L equal to new loops demo L dot L dot method name என்ன வருது? print numbers. method name என்ன வருது? print numbers. ஸோ அப்போ இந்த print numbers மெத்தட் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்? கால் பண்ணிடுறோம். அப்போ system dot out dot println 1 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து system dot out dot println 2 3 4 5 6 7 8 9 10. சாரி, ப்ரோக்ராம் போச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி போட்டுட்டேன். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 முடிஞ்சு. கண்ட்ரோல் F11 அடிச்சோம்னா பக்காவா 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடும். கரெக்ட் தானே? ப்ரோக்ராம் கரெக்டா தப்பா? ப்ரோக்ராம் ஆஃப்கோர்ஸ் கரெக்ட் தான், எந்த தப்பும் இல்லை இந்த ப்ரோக்ராம்ல. நான் என்ன பண்றேன்? ஒரு மெத்தடை கால் பண்றேன், அந்த மெத்தட் ஒரு 10 நம்பரை பிரிண்ட் பண்ணுது. சரி, இப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ண சொன்னா அழகா எழுதிட்டேன். நாளைக்கு 1ல இருந்து 1 லாக் பிரிண்ட் பண்ண சொன்னா என்ன பண்ணிருப்பேன்? என்ன பண்ணிருப்பேன்? உட்காந்து எழுதலாமா? 1 2 3 4 10 11 12 எழுதலாமா 1 லாக் வரைக்கும்? நோ, அப்ப பண்ண முடியாது. ஒரு விஷயத்த திரும்ப 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 நாமளே பண்ணணும்னா பண்ண முடியாது. அதுக்கு எதுக்கு ப்ரோக்ராம்? நம்மளே எழுதிட்டு போயிடலாம். கரெக்ட் தானே? ஒரு ப்ரோக்ராம்ன்றது நம்மளோட வேலையை ஈஸி பண்றதுக்கு தானே தவிர அதை இன்னும் டிஃபிகல்ட் ஆக்குறதுக்கு கிடையாது. கரெக்டா? ஸோ அப்போ ஒரு ஜாவால ஒரு ஜாப் நீங்க பண்றீங்கன்னா
அதை எத்தனை வாட்டி நீங்க மேக்ஸிமம் செய்யலாம்னா ஒரு முறை தான் நீங்க செய்யணும். மற்ற டைம்ல யார் செய்யணும்? லூப். மற்ற டைம்ல யார் அதை செய்யணும்? லூப். அப்ப லூப்ன்றது எதுக்கு? ஒரு வேலை திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னா you have to put that work into a loop. ஒரு லூப் உள்ள அதை போட்டு விட்டுறணும். போட்டு விட்டா எத்தனை டைம் நீங்க சொல்றீங்களோ அத்தனை டைம் லூப் அதை செஞ்சு கொடுக்கும். நீங்க சொல்லிடணும் இதை 5 டைம்ஸ் செய், இதை 10 டைம்ஸ் செய், 15 டைம்ஸ் செய்ன்னு சொல்லி லூப்க்கு செட் பண்ணி விட்டுறணும். செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தட் மெனி டைம் அது ரொட்டேட் ஆயிடும், ஐட்ரேட் ஆயிடும். ஐட்ரேட்னா சுத்தி சுத்தி அதே பண்றது திரும்ப திரும்ப. ஸோ அப்போ அது ஐட்ரேட் ஆகிட்டே வரும். சரியா? ஸோ அப்போ இந்த 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 ப்ரோக்ராம் தப்பான ப்ரோக்ராம் கிடையாது, ஆனா செஞ்ச விதம் கரெக்ட் கிடையாது. ஸோ அப்போ ஒரு வேலையை திரும்ப திரும்ப என்ன பண்றேன்? பிரிண்ட் பண்ற ஒர்க்கை நானே செய்யறேன். பிரிண்ட் பண்ற ஒர்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நானே செஞ்சுட்டு இருக்கேன். கரெக்டா? அப்போ அது நான் செய்யக்கூடாது. ஒரு முறை செஞ்சது தப்பு இல்லை, பட் ரிமைனிங் 9 டைம்ஸ் செஞ்சது தப்பு. புரியுதா? ரிமைனிங் 9 டைம்ஸ் செஞ்சது தப்பு. சரியா? அப்ப இது எத்தனை முறை செஞ்சிருக்கணும்? ஒரு முறை தான் நம்ம செஞ்சிருக்கணும். மித்த 9 டைம் யார் செஞ்சிருக்கணும்? லூப் தான் அதை செஞ்சிருக்கணும். சரியா? சரி. Be on this. So we'll continue. So அப்போ ஒரு விஷயம் திரும்ப 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 நடக்குது அப்படின்னா அதை நம்ம லூப் உள்ள தான் போட்டு விடணும். சரியா? அப்போ லூப்பை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு திரும்ப இதே ப்ரோக்ராம்க்கு நம்ம வரலாம். லூப் வச்சு இதே ப்ரோக்ராம் நம்ம எழுதலாம். ஸோ அப்போ இதை எடுத்துக்கிறேன். அப்போ லூப்னா என்னன்றதை நான் சொல்லிட்டேன். ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்கணும்னா நம்ம எதில் எழுதணும்? லூப். ஒரு கால் பண்ணுறது சொன்னாரு, இப்போ வந்தாரு, என்ன சொல்ல சொன்னாரு? திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம அது லூப்ல போட்டு விட்டுறணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஜாவால நீங்க லூப் எழுதணும்னா 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 விஷயத்த மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு லூப் தெரியலன்னு அர்த்தம், லூப் சுத்தமா புரியலன்னு அர்த்தம். அது என்ன சார் 3 விஷயம் கேட்டா, இது ஜென்ரலா அவங்களா இது ஃபிக்ஸ் பண்ணி வைக்கல. பட் லூப்னு எழுதணும், ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னு நினைக்கிறான்னா அவன் 3 விஷயத்துல கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, லூப்பை இனிஷியேட் பண்ணி விடுறது. முதல் வேலை என்னது? லூப்பை இனிஷியேட் பண்ணி விடணும். அப்ப எதை இனிஷியேட் பண்ணி விடணும்னா வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணணும். அடுத்து வேரியபிள் வச்சு கண்டிஷன் எழுதணும். என்ன பண்ணணும்? ஃப்ரேம் த கண்டிஷன். ரெண்டாவது பாயிண்ட் என்ன? ஃப்ரேம் த கண்டிஷன் யூசிங் வேரியபிள். நான் நேற்றுக்கே சொன்னேன், ஒரு கண்டிஷன் அப்படின்னா அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னு சொன்னேன்? ட்ரூ ஆர் ஃபால்ஸா இருக்கணும். ஒரு கண்டிஷன் அப்படின்னா அதை எதை வச்சு எழுதணும்னு சொன்னேன்? வேரியபிளையும் ரிலேஷனல் ஆபரேட்டரையும் சேர்த்து எழுதணும்னு சொன்னேன். அப்போ ஒரு கண்டிஷன் எழுதணும்னா உங்களுக்கு யார் வேணும்? வேரியபிள் வேணும், ரிலேஷனல் ஆபரேட்டர் வேணும். அப்போ யாரை வச்சு கண்டிஷன் எழுத முடியும்? வேரியபிள் வச்சு தான் எழுத முடியும். கரெக்டா? அப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்ன? ஃப்ரேம் த கண்டிஷன் யூசிங் வேரியபிள். மூணாவது பாயிண்ட், வேரியபிளை இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணணும். வேரியபிள் என்ன பண்ணணும்? இன்கிரிமெண்டோ இல்ல டிக்ரிமெண்டோ பண்ணணும். தட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரோக்ராம். அது நீங்க என்ன பண்ணிக்கோங்க. சரியா? அப்ப 3 விஷயம் பண்ணணும். ஒன்னு இனிஷியலைஸ் பண்ணணும், கண்டிஷன் எழுதணும், இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணணும். இந்த 3 விஷயம் நீங்க பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியலன்னு அர்த்தம்? லூப் தெரியலன்னு அர்த்தம். சரியா? அப்ப லூப் எழுதுறதுக்கு 3 விஷயம் என்னது? வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணணும், வேரியபிள் வச்சு கண்டிஷன் எழுதணும், வேரியபிளை இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணணும். அப்ப தெரியாமலோ இங்க யாரு கீ பிளேயர் அப்படின்னு கேட்டா இந்த வேரியபிள் தான். அப்ப அதை கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணணும். எது லூப்புக்குள்ள ப்ளே பண்ண போற வேரியபிள்ன்றத நீங்க டிசைட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அப்ப வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணணும், வேரியபிள் வச்சு கண்டிஷன் எழுதணும், வேரியபிளை இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணணும். சரியா?
இதை ஞாபகம் வச்சுட்டீங்கனாலே ஒரு லூப்ல பாதி முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட லூப்பை நீங்க கம்ப்ளீட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். இந்த 3 விஷயத்த கரெக்டா செஞ்சுட்டீங்கனாலே. சரி, இதுதான் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். நீங்க ஒரு லூப் எழுதுறதுக்கு முன்னாடி இது 3 டிசைட் பண்ணிட்டீங்கனாலே நீங்க லூப்பை முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? சரி, அடுத்தது ஜாவாவோட லூப்போட டைப்ஸ் பார்த்துடலாம். ஜாவால என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இருக்கிறதே 3 லூப்ஸ் தான். ஒன்னுக்கு பேர் வைல் லூப், இன்னொன்னுக்கு பேர் do while loop, லாஸ்ட் ஒன் இஸ் a for loop. ஒன்னு while, another one do while, last one is a for loop. அப்போ while loop எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். while loopோட சின்டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா while பக்கத்துல ஒரு கண்டிஷன் இருக்கும். while பக்கத்துல ஒரு கண்டிஷன் இருக்கும். கண்டிஷன் உள்ள நீங்க என்னென்ன ஸ்டேட் கண்டிஷன் எழுதிட்டு அந்த லூப்புக்குள்ள நான் சொல்றது எல்லாமே இந்த ஓப்பன் பிரேசிஸ் க்ளோஸ் பிரேசிஸ்க்குள்ள, நான் உள்ளன்னு சொல்றது எல்லாமே என்னது இந்த பிளாக்குக்குள்ள, அதாவது ஓப்பன் பிரேசிஸ் க்ளோஸ் பிரேசிஸ்க்குள்ள நான் சொல்றது எல்லாமே. அப்போ அது உள்ள நீங்க என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு போடுறோம்னா என்ன மீனிங், நீங்க எத்தனை ஸ்டேட்மெண்ட் வேணாலும் உள்ள எழுதிக்கலாம்னு அர்த்தம். ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் உள்ள போடுறேன்னா அதோட மீனிங் என்ன, யூ கேன் ரைட் n number of statements. அதுக்கடுத்து இங்கே யூ கேன் டூ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். லாஸ்ட்ல வாட் யூ கேன் டூ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இன்சைட் த பிளாக். அவ்வளவுதான் சின்டாக்ஸ். இவ்வளவுதான் இருக்கும் ஒரு சின்டாக்ஸ். என்ன இருக்கும், while பக்கத்துல கண்டிஷன் இருக்கும், உள்ளார ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இருக்கும். சரியா? இது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் இருக்கும்ல. எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நீங்க இனிஷியலைஸா எழுதலையா எழுதுவேன். வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுவோம்ல, மேல வேரியபிள் எழுதுறோம்ல அந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணுவேன். ஓகே, அங்கே இனிஷியலைஸ் பண்ணிடுவேன். இங்க கண்டிஷன் எழுதியிருக்கேன். இங்க என்ன எழுதியிருக்கேன், கண்டிஷன். இங்க என்ன பண்ணிருக்கேன், இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட். அப்போ ஒரு வேரியபிளுக்கு 3 விஷயம் முக்கியம், இனிஷியலைஸ், கண்டிஷன், இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட். 3 எழுதியிருக்கேன்னா சரி. இது என்ன பண்ணும், இந்த கண்டிஷனை ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். while என்ன பண்ணும், கண்டிஷனை செக் பண்ணும். செக் பண்ணிட்டு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா உள்ள வந்துடும். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா உள்ள வரும், இந்த பிளாக் உள்ள வரும், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆயிட்டு என்ன நடக்கும், எக்ஸிட் ஆகாது. இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணோம், எக்ஸிட் ஆகாது. நேற்றுக்கு கூட நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அது எப்படி இருந்துச்சு, பார்க்க எப்படி இருந்துச்சு, இதே மாதிரி இருந்துச்சு இல்ல. இஃப் இருந்தது, இஃப் பக்கத்துல ஒரு கண்டிஷன் இருந்தது, உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தது. அது என்ன நடந்துக்கும்னு சொன்னேன், கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா உள்ள வரும், இருக்கிற அத்தனை ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே போயிடும்னு சொன்னேன், எக்ஸிட் ஆயிடும்னு சொன்னேன். கரெக்டா? இங்கேயும் அதே தான் சொல்றேன். கண்டிஷன் செக் பண்ணோம், கண்டிஷன் ட்ரூவா இருந்தா உள்ள வரும், ஸ்டேட்மெண்ட்ஸ் எத்தனையும் எக்ஸிக்யூட் பண்ணோம், இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணோம், ஆனா வெளியே போகாது. போறதுக்கு முன்னாடி ஒரு முறை கண்டிஷன் செக் பண்ணும், போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், இன்னொரு முறை கண்டிஷன் செக் பண்ணும். இப்ப செக் பண்ணுது, மறுபடியும் ட்ரூ. அப்ப என்ன பண்ணும், வெளியே போயிடுமா, போகாது. ட்ரூனா கண்டிஷன் உள்ள வரணும், உள்ள வந்து மறுபடியும் அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், மறுபடியும் இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணும், வெளியே போகாது. என்ன பண்ணும், திரும்ப போய் ஒரு முறை கண்டிஷனை செக் பண்ணும், திரும்பவும் ட்ரூ. அப்ப என்ன பண்ணும், அகைன் உள்ள வரும், ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணும், வெளியே போகாது. எப்பதான் சார் அது வெளியே போகும், இந்த கண்டிஷன் எப்ப ஃபால்ஸ்ன்னு வருதோ அப்பதான் வெளியே போகும். இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ்ன்னு வருதோ அப்பதான் வெளியே போகும். அது வரைக்கும் மறுபடியும் சுத்திட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு ரிப்பீட் ஆயிட்டே இருக்குல்ல, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஐட்ரேஷன் பேர். ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன பேரு, ஐட்ரேஷன். சரியா? ஐட்ரேஷன்னா சுத்தி வர்றது. சரியா? அப்போ அத்தனை வாட்டி ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். எத்தனை வாட்டி, அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் திரும்ப ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஸோ அப்போ டெஃபினேஷனை லைட்டாக அப்டேட் பண்ணுற டைம் வந்துருச்சு. என்னன்னா, டு எக்ஸிக்யூட் த பர்டிகுலர் பிளாக் அகைன் அண்ட் அகைன் until the condition gets false. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் திரும்ப நடந்துகிட்டே இருக்கும், ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். கிளியர் தானே? இது கிளியரா? இது ஒரே ஒரு முறை கண்டிஷன் செக் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியில போயிடுறதுனால இதுக்கு பேரு ஸ்டேட்மெண்ட், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். இது திரும்ப கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும் பண்றதுனால இதுக்கு பேரு லூப். இதுக்கு பேர் என்னது, லூப். அப்ப இஃப் ஒரு ஸ்டேட்மெண்ட், while ஒரு லூப். கிளியர் தானே? உதயா, ஜாபேஷ், கவி, அஸ்வினி, இதுதான் வந்து while லூப்போட ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் நம்ம கடிச்சா பார்த்துடலாம், மொத்தமா சேர்த்து பார்த்துடலாம். அடுத்தது do while. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், do while. அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட் ஒரு சிம்பிள். சரியா? இந்த do while எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும்னு கேட்டா, இதுக்கு இனிஷியலைசேஷன் மேல வேரியபிள் எழுதுறோம்ல, அப்போ இனிஷியலைஸ் பண்றோம். ஸோ இனிஷியலைஸ் பண்ணிட்டு உள்ள வர்றச்ச do இருக்கும். என்ன இருக்கும், do. டூனா என்ன அர்த்தம்,
நான் சொல்றதை நீ செய்யணும் அர்த்தம். கரெக்ட் தானே? அப்போ டூன்னு என்ன அர்த்தம்? அது நம்ம சொல்றதை செய்ய போகுது மீன்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிடும். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிடும்? எக்ஸிக்யூட் பண்ணிடும். இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணிடும். இப்போ வெளியே வரும். வெளியே வந்தா யார் இருக்கிறது? வைல். வைல் பக்கத்துல எப்பவுமே என்ன இருக்கும்னு சொன்னா ஒரு கண்டிஷன். இப்போ இந்த கண்டிஷனை செக் பண்ணுது. ரிசல்ட் என்னவா இருக்கலாம்? ட்ரூவா இருக்கலாம், ஃபால்ஸா இருக்கலாம். ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? வெளியே போகாது, மறுபடியும் டூ போகும். ட்ரூவா இருந்துட்டு என்ன நடக்கும்? மறுபடியும் டூ போகும், மறுபடியும் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், மறுபடியும் இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட், திரும்ப வெளியே வரும். இப்ப கண்டிஷனை செக் பண்ணுது. மறுபடியும் இந்த கண்டிஷன் ட்ரூன்னு வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணும்? மறுபடியும் டூ போகும், ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணும், மறுபடியும் இந்த கண்டிஷன் ட்ரூ. என்ன நடக்கும்? திரும்ப அதே தான். அப்போ எத்தனை முறை ட்ரூ ஆனாலும் இந்த டூ பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். திரும்ப வெளியே வர்றச்ச ஃபால்ஸ். ஃபால்ஸ்னு வருது. அப்ப என்ன பண்ணும்? வெளியே போயிடும். ஃபால்ஸ்னு வந்தா வெளியே போயிடும், டூ போகாது. கிளியரா? அப்ப கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் ஒண்ணுதான். ரெண்டுமே லூப் தான். ரெண்டுமே என்னது? லூப் தான். அப்ப அதுக்கு இதுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வைல் லூப் கண்டிஷனை செக் பண்ணிட்டு உள்ள விடுது. இந்த வைல் லூப் என்ன பண்ணுது? கண்டிஷனை செக் பண்ணிட்டு உள்ள விடுது. இந்த டூ வைல் உள்ள விட்டுட்டு தான் கண்டிஷனை செக் பண்ணுது. இந்த டூ வைல் என்ன பண்ணுது? உள்ள விட்டுட்டு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு கடைசியா தான் கண்டிஷனை செக் பண்ணுது. கரெக்டா? ஒரு ஹோட்டல் போறீங்க, சரியா? ரெண்டு டைப் ஆஃப் ஹோட்டல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஹோட்டல் என்ன பண்ணுவாங்க? போனோம்னா நம்ம எல்லாமே சாப்பிட்டுக்கலாம், கடைசியா தான் பில் பே பண்ணுவோம். அப்ப கடைசியா தான் நம்ம கிட்ட கண்டிஷன் காசு இருக்கான்னு செக் பண்ணுவான். அப்ப அதுதான் இந்த டூ வைல். முதல்ல உள்ள போய் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கும், கடைசியா தான் கண்டிஷனை செக் பண்ணும். கரெக்டா? இன்னொரு டைப் ஆஃப் ஹோட்டல் இருக்கு. உள்ள போனதுமே நம்ம என்ன பண்ணிடணும்? டோக்கன் வாங்கிடணும். உள்ள போனதுமே என்ன பண்ணிடணும்? பில் பே பண்ணி அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கணும் டோக்கன். அதுக்கப்புறம் தான் அவன் ஃபுட்டே டெலிவர் பண்ணுவான் இல்ல. அப்ப அந்த மாதிரி இது உள்ள போகும்போதே நம்ம கிட்ட காசு இருக்கா இல்லைன்னு செக் பண்றோம். செக் பண்ணிட்டு தான் நம்மள உள்ளே விடுவோம். கிளியரா? அந்த மாதிரி இந்த வைல். அப்ப ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? இன்னும் ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுங்க. அப்போ ஒரு டிஃபரன்ஸ் தெளிவா தெரியுது. வைல் லூப் செக்ஸ் த கண்டிஷன் அட் ஃபர்ஸ்ட், whereas do while loop checks the condition at last. இது ஒரு டிஃபரன்ஸ். ரெண்டாவது டிஃபரன்ஸ் இருக்கு. சரி, இந்த வைல் லூப்ல கண்டிஷனை செக் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டைமே முதல் ஐட்ரேஷன்ல கண்டிஷன் ஃபால்ஸ். இப்போ என்ன நடக்கும்? முதல் டைம் செக் பண்ணும் போதே கண்டிஷன் ஃபால்ஸ். முதல்ல செக் பண்ணுது, உள்ள வந்ததுமே செக் பண்ணுது. முதல் டைமே கண்டிஷன் ஃபால்ஸ். அப்ப என்ன நடக்கும்? அப்ப ஒரு முறை கூட இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்காது. ஏன்னா இங்கே ஃபால்ஸ்னா என்ன பண்ணிடும்? அப்படியே வெளியே அனுப்பிச்சிடும். ஹோட்டல் உள்ள போனதுமே பில் பே பண்ண சொல்றான், அப்பவே காசு இல்லை, உள்ள விடுவான், அப்படியே வெளியே அனுப்பிச்சிருவான்ல. அதே தான். கரெக்டா? இப்போ டூ வைல் உள்ள வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கண்டிஷன் செக் பண்ணும் போதே கண்டிஷன் ஃபால்ஸ். இப்போ என்ன தெரியுமா நடந்திருக்கும்? ஒரு முறை அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். ஒரு முறை அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும். கரெக்ட் தானே? உள்ள போய் எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு, கடைசியா செக் பண்ணும்போது காசு இல்லை. அப்ப சாப்பிட்டதுல திரும்ப கேட்பானா? கிடையாது. அதே மாதிரி தான் இங்க ஒரு முறை எக்ஸிக்யூட் ஆனது தான். கண்டிஷன் ஃபெயில்னா இப்போ வெளியே தான் போகும். ஆனா ஒரு முறை ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும். அப்போ even though the condition fails at the first iteration itself, condition fails at first iteration itself, the statement inside the do block will execute once. முதல் டைமே கண்டிஷன் ஃபெயிலே ஆனா கூட do blockல இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு முறை எக்ஸிக்யூட் ஆகுது for sure. clear தான்? Online batch? Yes bro. அடுத்த பிளாக் அடுத்தது பார்க்கிறோம். அடுத்த லூப் which is a for loop. இந்த ஃபார் லூப்ல மற்ற ரெண்டு லூப்பை கம்பேர் பண்றச்ச ஃபார் லூப் வந்து ரொம்ப பெட்டரான லூப், ரொம்ப காம்பாக்டான லூப் வேற. ஓகே, எப்படி சார்னு கேட்டா இங்க இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இனிஷியலைஸ்க்கு தனியா ஒரு இடம் இருக்கு. இங்க என்ன பண்ணிக்கலாம்? இங்கே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இங்கவே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கண்டிஷன் எழுதிக்கலாம். இங்கவே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம், இங்கே கண்டிஷன் எழுதிக்கலாம், இங்கே இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் தனித்தனி லைன்ல கிடையாது, மொத்தமா ஒரு லைன்ல வேலை முடிஞ்சிச்சு. மூணு முக்கியமான வேலை எங்க முடிஞ்சிருது? முதல் லைன்ல முடிஞ்சிருது. அப்போ உள்ள என்ன வேலை? என்னென்ன ஸ்டேட்மெண்ட் திரும்ப திரும்ப நடக்கணுமோ அதை மட்டும் போட்டு விடுறது மட்டும்தான் வேலை. அப்ப மற்ற ரெண்டு லூப்பை கம்பேர் பண்றச்ச ஃபார் லூப் இஸ் சம்வாட் பெட்டர். Beyond this.
எங்க இருக்காரு? சரி, will continue. So அப்போ இங்கே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம், இங்க கண்டிஷன் எழுதிக்கலாம், இங்க இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம், உள்ள வந்துரும். ஆனா இது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஒரு क्वेश्चन இருக்கும்ல. இது ஒர்க் அவுட் ஆற அந்த ஸ்டைல் தெரியணும்ல. ஒர்க் அவுட் ஆற ஸ்டைலுக்கு நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா 7 ஞாபகம் வைக்கணும். என்ன ஞாபகம் வைக்கணும்? 7 மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இதை மறந்துடக்கூடாது. எப்படி சார்னா முதல் டைம் மட்டும் ஃபார்வர்ட் 7, முதல் டைம் மட்டும் ஃபார்வர்ட் 7, மற்ற எல்லா டைம் எப்படி ரிவர்சல் 7, மற்ற எல்லா டைமும் எப்படி ரிவர்சல் 7. இந்த ஸ்டைல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்வர்ட் 7, மற்ற எல்லா டைமும் ரிவர்சல் 7. அது எப்படி சார்னு கேட்டா நான் சொல்றேன். முதல் டைம் என்ன நடக்கும்? இனிஷியலைஸ் பண்ணும். முதல் டைம் என்ன பண்ணிடும்? இனிஷியலைஸ் பண்ணிடும். அடுத்து கண்டிஷன் செக் பண்ணும். அடுத்து என்ன பண்ணும்? கண்டிஷன் செக் பண்ணும். அடுத்து என்ன பண்ணும்? பண்ணாது. அடுத்து என்ன பண்ணும்? இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணாது. அதுதான் சொல்லணும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாரும் ஒரே லைன்ல இருக்கிறதுனால லைனா நடந்துரும் நினைச்சுக்க கூடாது. லைனா நடக்காது. ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியலைஸ் பண்ணோம், கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் ரிசல்ட் என்னவா இருக்கலாம்? ட்ரூவா இருக்கலாம், ஃபால்ஸா இருக்கலாம். ட்ரூவா இருந்தா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா உள்ள வந்துரும். ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா உள்ள வந்துரும். அப்ப இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா நேரா எங்க வந்துரும்? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துரும். உள்ள வந்து ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடும். அப்ப முதல் டைம் எப்படி வேலை செஞ்சுச்சு? ஒரு 7 மாதிரி ஒர்க் அவுட் ஆச்சு. ஆச்சா? இனிஷியலைஸ் பண்ணிச்சு, கண்டிஷன் செக் பண்ணிட்டு ட்ரூவா இருந்தா உள்ள வந்துருச்சு. கரெக்டா? ஒரு 7 ஷேப் வந்துருச்சா? வந்துருச்சா? அடுத்து என்ன பண்ணும் சார்னு கேட்டா, இப்போ அப்படியே பேக்டோர் என்ட்ரி. இப்போ அடுத்த ஐட்ரேஷன்ல வெளியே போயிடாது, இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணும். என்ன பண்ணும்? இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணும், கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா உள்ள வந்துடும். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா உள்ள வந்துடும். இப்போ என்ன ஷேப் போட்டிருக்கேன்? இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணிடும், கண்டிஷன் செக் பண்ணிடும், உள்ள வந்துடும். அப்ப செகண்ட் ஐட்ரேஷன் எப்படி நடக்குது? ரிவர்சல் 7 மாதிரி நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஃபார்வர்ட் 7, செகண்ட் டைம் என்னது? பேக்வர்ட் 7. கிளியரா? மற்ற எல்லா டைமும் பேக்வர்ட் 7 தான். மற்ற எல்லா டைமும் எத்தனை வாட்டி கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும் பேக்வர்ட் 7 தான் திரும்ப 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 நடக்கும். இது வரைக்கும் சொல்லுங்க. சோ அப்போ இந்த இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு கண்டிஷன் செக் பண்ணிட்டு உள்ள வந்துரும். உள்ள வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே போயிடுமா? வெளியே போயிடுமா? போகாது. ஏன்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகல, அப்ப போகாது. அப்ப என்ன பண்ணும்? மறுபடியும் இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணோம், மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணோம், மறுபடியும் உள்ள வந்துடும். ட்ரூவா இருந்தா உள்ள வந்து ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். வெளியே போயிடுமா? போகாது. மறுபடியும் இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணோம், மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணோம், ட்ரூவா இருந்தா உள்ள வந்துடும். இப்போ திரும்ப வெளியே போயிடுமா? போகாது. ஏன்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகல. அப்ப மறுபடியும் இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணோம், கண்டிஷன் செக் பண்ணோம். இந்த மாதிரி கண்டிஷன் ஃபால்ஸ்னு வைங்களேன், என்ன பண்ணும்? அப்படியே வெளியே போயிடும். கண்டிஷன் ஃபால்ஸ்னா வெளியே போயிடும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் ஃபார்வர்டு 7, மற்ற எல்லா டைமும் பேக்வர்ட் 7. ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஃபார் லூப் எப்படி வேலை செய்யும்? வரிசையா வேலை செய்யாது. வரிசையா வேலை செய்யாது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்வர்ட் 7, மற்ற எல்லா டைமும் பேக்வர்ட் 7. அப்போ ஃபார் லூப் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? இந்த பேட்டர்ன் ஞாபகம் வந்துடணும். Clear? Clear? Clear தானே? ஆன்லைன் பேட்ச்? Yes, no? Uday? Yes, bro. Yeah, yes. Yeah. சரி, இப்போ நம்ம 3 லூப்புமே பார்த்துட்டோம். 3 லூப்பு எப்படி வேலை செய்யணும்னு தெரியும். 3 லூப்புக்குமே ஒரு பேட்டர்ன் மட்டும் கண்டிப்பா நடக்குது. இனிஷியலைசேஷன் நடக்குது, கண்டிஷன் இருக்குது, இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் நடக்குது. அப்ப இந்த 3 வேலையை மறந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நமக்கு லூப் தெரியலன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? சரி, இப்போ நம்ம இதுக்கு போகலாம். இந்த அவுட்புட் பேட்டர்னை ஃபர்ஸ்ட் கவனிங்க. இந்த அவுட்புட் பேட்டர்ன்ல என்ன இருக்கு? 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது.
அப்போ நீங்க இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த அவுட்புட் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும். இந்த அவுட்புட் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும். எங்க இருந்து ஆரம்பிக்குது? இது 1ல இருந்து ஆரம்பிக்குது. எது வரைக்கும் போகுது? 10 வரைக்கும் போகுது. எப்படி போகுது? ஒன்னொன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது. அப்போ 1ல இருந்து இனிஷியலைஸ் பண்ணணும், 10 வரைக்கும் லூப் போகணும், ஒன்னொன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகணும், ஒன்னொன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். அப்போ ஒரு லூப்புக்கு உண்டான அத்தனையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? தட் இஸ் இனிஷியலைசேஷன். எது வரைக்கும் போகணும்? தட் இஸ் த கண்டிஷன். இன்க்ரிமெண்ட் ஆகணுமா டிக்ரிமெண்ட் ஆகணுமா? இந்த ப்ரோக்ராமுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். மூணுமே ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா அப்போ இந்த ப்ரோக்ராமை பிரிண்ட் பண்றது எனக்கு அசால்ட். கரெக்ட் தானே? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ண போறேன். இன்டீஜர் ஏதோ ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெளிவா பார்த்துட்டேன். 1ல இருந்து ஆரம்பிக்க போறேன். ஒரு லூப் எழுதுறேன். சி வைல் லூப் எழுதுறேன். என்ன எழுதுறேன்? வைல் லூப் எழுதிக்கிறேன். இதான வைல் லூப் சின்டாக்ஸ். எது திருப்பி திருப்பி நடக்கணுமோ அது லூப் உள்ள போட்டுடணும். அப்போ வைல் லூப் உள்ள சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் 1ன்னு போட்டுட்டேன். கண்டிஷன் எழுதணும். எனக்கு என்ன கண்டிஷன்? நம்பர் 10 வரைக்கும் போகணும். என்ன கண்டிஷன்? எனக்கு நம்பர் 1ல இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் போகுது? 10 வரைக்கும் போகுது. அப்போ நம்பர் 1 எனக்கு ஓகே, 2 ஓகே, 3 ஓகே, 4 5 6 7 8 9 வரைக்கும் ஓகே, 10 கூட ஓகே. அப்போ நம்பர் should be less than or equal to 10. நம்பர் less than or equal to 10 என்ன அர்த்தம்? 1ல இருந்து 10 வரைக்கும் இருந்தா ஓகே, 10க்கு மேல போனா வேண்டாம், வெளியே போயிடுன்னு அர்த்தம். அப்போ நம்பர் less than or equal to 10. அப்போ இது ஒரு கண்டிஷனான்னு கேட்டா ஆமா, இது ஒரு கண்டிஷன். ஏன்? இதுல வேரியபிள் இருக்கு, ரிலேஷனல் ஆபரேட்டர் இருக்கு. இதுல என்ன இருக்கு? வேரியபிள் இருக்கு, ரிலேஷனல். நான் கண்டிஷனான உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? இட் இஸ் a combo of a variable and relational operator சொல்லியிருக்கேன். அப்போ இதுல இருக்கு. அப்போ இது ஒரு கண்டிஷன். டெஃபினட்டா இது என்ன கொடுக்கும்? முதல் டைம் ட்ரூவை கொடுக்கும். ட்ரூ கொடுத்து உள்ள வந்தா நான் யாரை பிரிண்ட் பண்ணணும்? 1 இல்ல, நம்மள தான் 1 போட்டு வச்சிருக்கேன்ல, அப்ப நம்ம பிரிண்ட் பண்ணிடுவேன். கரெக்டா? உள்ள வந்து நான் என்ன பண்ணணும்? இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா டிக்ரிமெண்ட் பண்ணணுமா? இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஒன்னொன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணணும். எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணணும்? ஒன்னொன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணணும். கரெக்டா? அப்ப நம் பிளஸ் பிளஸ் போட்டா ஒன்னொன்னா இன்க்ரிமெண்ட் ஆயிடும். அப்போ வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன், வேரியபிள் வச்சு கண்டிஷன் எழுதிட்டேன், வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். அப்போ லூப் முடிச்சிட்டேன்னு அர்த்தமா? முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? இந்த 3 தானே சைஸ் சொன்னேன். வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணணும், வேரியபிள் வச்சு கண்டிஷன் எழுதணும், வேரியபிளை இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணணும். 3மே பண்ணிட்டேன். கரெக்ட் தானே? அப்போ அவுட்புட் வந்துருமா சார்? நான் கண்ட்ரோல் F11 ப்ரெஸ் பண்ணா அவுட்புட் வந்துருச்சு. ஏன் வராதா? என்ன மிஸ்? எங்க புரியல. போஸ்ட் இன்க்ரிமெண்ட்ல என்ன ஆகும்? ஒரு நம்பர் இன்க்ரிமெண்ட் ஆகும். ப்ரீ இன்க்ரிமெண்ட்ல என்ன ஆகும்? ஒரு நம்பர் இன்க்ரிமெண்ட் ஆகும். கரெக்ட் தானே? அது எப்படி ஆனா நான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல எஃபெக்ட் ஆனாலும் ஓகே தான், அதே ஸ்டேட்மெண்ட்ல எஃபெக்ட் ஆனாலும் ஓகே தான். கரெக்டா? சரி, இப்போ இது எப்படி சார் 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆச்சு? அது தெரியணும்னா நமக்கு இப்ப சொல்றேன் கேளுங்க. நம்பர்ல இனிஷியல் என்ன இருக்கு? நான் உங்களுக்காக இங்க எழுதிட்டு வரேன். சரியா? இப்ப உள்ள இந்த மெத்தட் காலா இருக்குமா? நம்பர்ல என்ன இருக்கு? 1. 1 10 விட சின்னதா 10 விட சின்னதா? ஆமா, ட்ரூனா உள்ள என்ன நடந்திருக்கும்? 1 பிரிண்ட் ஆயிருக்கும். என்ன பிரிண்ட் ஆயிருக்கும்? 1 பிரிண்ட் ஆயிருக்கும். 1 இப்ப என்னவா மாறி இருக்கும்? 2ஆ மாறி இருக்கும். அப்ப இங்க மாத்திக்கிட்டுமா? மாத்திக்கிறேன். 2ஆ மாறிட்டு இருக்கும். வெளியே போயிடுமா? போகாது. ஒரு முறை கண்டிஷன் செக் பண்ணும். இப்ப நம்மள என்ன இருக்கு? 2 இருக்கு. 2 less than 10 நோ, less than 10 தானே? ட்ரூனா உள்ள வந்து யார் பிரிண்ட் ஆவாங்க? 2 பிரிண்ட் ஆகும். 2 பிரிண்ட் ஆகும். இப்போ 1 ஆல்ரெடி பிரிண்ட் ஆச்சு. இப்போ 2 என்னவா மாறி இருக்கும்? 3ஆ மாறி இருக்கும். வெளியே போயிடுமா? போகாது. இப்போ சொல்லுங்க, 3 less than 10 எஸ் ட்ரூனா 3 பிரிண்ட் ஆகும். அடுத்து 3 என்னவா மாறும்? 4ஆ மாறும். வெளியே போயிடுமா? போகாது. கண்டிஷனை மறுபடியும் செக் பண்ணும். 4 less than 10 ஆமா, அப்போ 4 பிரிண்ட் ஆகும், 4 5 ஆகும். வெளியே போயிடுமா? போகாது.
5 less than 10 5 less than 10 எஸ் ட்ரூ. அப்போ 5 பிரிண்ட் ஆகும். 5 என்னவா மாறும் 6 ஆ மாறும். வெளியே போயிடுமா போகாது. 6 less than 10 ட்ரூ. ட்ரூனா உள்ள வந்து 6 பிரிண்ட் ஆகும். 6 7 ஆகும். சரியா? 7 less than 10 ஆமா. அப்போ 7 பிரிண்ட் ஆகும். 7 என்னவாகும் 8 ஆகும். அப்புறம் 8 less than 10 ட்ரூ. அப்போ 8 பிரிண்ட் ஆகும். 8 9 ஆகும். 9 less than 10 ட்ரூ. அப்போ 9 பிரிண்ட் ஆகும். 9 10 மாறும். 10 less than 10 இல்ல. ஆனா 10 ஈக்குவல் டு 10 இல்ல, அப்ப ட்ரூ. அப்ப உள்ள வந்து 10 பிரிண்ட் ஆகும். 10 என்னவாயிரும் 11 ஆயிரும். அடுத்து 11 less than 10 இல்ல. 11 ஈக்குவல் டு 10 இல்ல. அப்போ ஃபால்ஸ். என்ன ஆகும் வெளியே போயிடும். அப்ப நம்மளுக்கு 10 வரைக்கும் பக்காவா பிரிண்ட் ஆயிரும். see 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்போ 1ல இருந்து 1 லாக் பிரிண்ட் பண்ண சொல்லிட்டாங்கன்னா கஷ்டமா? ஒண்ணும் கிடையாது. 10க்கு பதிலா என்ன போட்டு விட்டுறணும் 1 லாக் போட்டு விட்டு கண்ட்ரோல் F11 அடிச்சீங்கன்னா நீன்றதுக்குள்ள 1 lakh print ஆயிடுச்சு. That is the power of loop. கரெக்டா? கிளியரா? இது கிளியரா எவ்ரிவன்? ஆன்லைன் பேட்ச் கிளியரா வந்து எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது do while loop. இதே ப்ரோக்ராம் நம்ம யாருக்கு பார்க்க போறோம்? do while loopல பார்க்க போறோம். கஷ்டமா சார் do while loopனா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இனிஷியலைசேஷன் மாறப்போதா இல்ல. கண்டிஷன் மாறப்போதா இல்ல. இன்கிரிமெண்ட் பண்றதுல என்ன மாற்றம் இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்போ லூப்போட ஸ்ட்ரக்சர்ல மட்டும்தான் டிஃபரன்ஸ். அப்போ அது கூட ரொம்ப கஷ்டமா சார்னா ஒண்ணும் இல்லை. வயலுக்கு டூ வயலுக்கு என்ன டிஃபரன்ஸ்? கண்டிஷன் கடைசியா வரணும். அப்போ வயலை தூக்கிட்டு டூ போடுங்க, வயலை தூக்கிட்டு போயிட்டு கடைசியா போடுங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ கண்ட்ரோல் F11 அடிச்சா அதே அவுட்புட் 10 வரைக்கும். கிளியரா? கிளியரா? இஸ் இட் கிளியர்? அப்போ இது எப்படி சார் ஒர்க் ஆயிருக்கும்னு கேட்டா, நம்பர் 1 இனிஷியலேட் ஆயிருக்கும். இந்த மெத்தட் கால் ஆரச்ச முதல்ல 1 பிரிண்ட் ஆயிருக்கும். எந்த கண்டிஷனுமே செக் பண்ணாம 1 பிரிண்ட் ஆயிருக்கும். சரியா? 1 என்னவா மாறி இருக்கும் 2 ஆயிருக்கும். வெளியே வந்து முதல் கண்டிஷனே அது 2 தான் செக் பண்ணுது. அப்ப 2 less than 10 ஆமா. அப்ப மறுபடியும் 2 போய் 2 பிரிண்ட் பண்ணும். 2 3 மாறும். 3 less than 10 ஆமா. அப்போ மேல போயிட்டு 3 பிரிண்ட் ஆகும், 4 ஆகும். 4 கண்டிஷன் ட்ரூ. அப்போ 4 பிரிண்ட் ஆகும், 5 ஆகும். கண்டிஷன் ட்ரூ. 5 பிரிண்ட் ஆகி 6 ஆகும், ட்ரூ. 6 பிரிண்ட் ஆகி 7 ஆகும், ட்ரூ. 7 பிரிண்ட் ஆகி 8 ஆகும், ட்ரூ. 8 பிரிண்ட் ஆகி 9 ஆகும், ட்ரூ. 9 பிரிண்ட் ஆயிட்டு 10 ஆகும், ட்ரூ. 10 பிரிண்ட் ஆயிட்டு 11 ஆயிட்டு வெளியே வந்தா ஃபால்ஸ், வெளியே போயிடும். அப்ப 10 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. கரெக்டா? திஸ் இஸ் how do while will work. அப்போ whileக்கும் do whileக்கும் மாத்துறது கஷ்டமான்னு கேட்டா ஒன்றும் கிடையாது. கண்டிஷன் தூக்கி கடைசியா போட்டீங்கன்னா do while வந்துடும். ஃபார் லூப் அதுவும் கஷ்டமா சார்? இதே அவுட்புட் நம்ம ஃபார் லூப் வச்சு எடுக்க போறோம். அப்ப அது கஷ்டமா சார்னா கிடையாது. do எடுத்துட்டு என்ன போட போறோம் ஃபார். ஃபாருக்கான என்ன பண்ணணும்? இங்கே இனிஷியலைஸ் பண்ணணும், இங்கவே கண்டிஷன் எழுதணும், இங்கவே இன்கிரிமெண்ட் பண்ணணும். இனிஷியலைசேஷன்ல சேஞ்ச் இருக்கா? கிடையாது. கண்டிஷன்ல சேஞ்ச் இருக்கா? இல்ல. இன்கிரிமெண்ட் பண்றதுல சேஞ்ச் இருக்கா? கிடையாது. அப்ப எல்லாத்தையும் இங்கே பண்ணுங்க. இன்டீஜர் நம் ஈக்குவல் டு 1 இங்கே இனிஷியலைஸ் பண்றேன். நம் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 இங்கே கண்டிஷன் எழுதுறேன். நம் ஷுட் பி இன்கிரிமெண்டட் ஹியர்னு இங்கே எழுதிட்டேன். இங்க இனிஷியலைஸ் பண்ணிட்டதுனால இங்க இனிஷியலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தூக்கிருங்க. இங்க கண்டிஷன் எழுதிட்டதுனால இந்த கண்டிஷன் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, தூக்கிருங்க. இங்கே இன்கிரிமெண்ட் பண்ணிட்டதுனால இங்க இன்கிரிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தூக்கிடுங்க. முடிஞ்சா? அப்ப ப்ரோக்ராம் எத்தனை ஆகி போச்சு? மொத்தமே 2 லைன் ப்ரோக்ராம் தான் உண்டு. மேல எல்லாத்தையும் தூக்கியாச்சு. கரெக்டா? கண்ட்ரோல் F11 அடிச்சா 100% அவுட்புட். சி அதே தான் வருது. கரெக்டா? இப்போ எப்படி சார் இது ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னா டபுள் 7 மாதிரி இருக்கும். முதல்ல 1 இனிஷியலேட் ஆயிருக்கும். கண்டிஷன் செக் பண்ணிருக்கோம். ட்ரூவா? ட்ரூ. ட்ரூனா இன்கிரிமெண்ட் ஆயிடுமா? ஆவாது. ட்ரூனா இன்கிரிமெண்ட் ஆயிடுமா? ஆவாது. ட்ரூனா உள்ள வந்துடும். கரெக்டா? அப்போ இது ட்ரூனா உள்ள வந்து 1 பிரிண்ட் ஆயிடும். இப்போ வெளியே போயிடுமானா போவாது, ஏன்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகல. இப்போ பேக் டோர் என்ட்ரி, ரெண்டாவது ஐட்ரேஷன் வந்து பேக் டோர் என்ட்ரி. இப்போ 1 என்னவாகும் 2 மாறும். மறுபடியும் கண்டிஷன் ட்ரூ, அப்போ உள்ள வந்துடும், 2 பிரிண்ட் ஆகும். மறுபடியும் பேக் டோர் என்ட்ரி 3 ஆகும், ட்ரூ 3 பிரிண்ட் ஆகும். 4 ஆகும், ட்ரூ 4 பிரிண்ட் ஆகும். 5 ஆகும், ட்ரூ 5 பிரிண்ட் ஆகும். 6 ஆகும், 7 ஆகும், 8 ஆகும், 9 ஆகும், 10 ஆகும். கண்டிஷன் ட்ரூ 10 பிரிண்ட் ஆகும். 10 என்னவா மாறும் 11 மாறும். கண்டிஷன் ஃபெயில், வெளியே போயிடும்.
கிளியரா for 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அப்ப செகண்ட் ஐட்ரேஷன்ல இருந்து எல்லாமே பேக் டோர் என்ட்ரி, ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் மட்டும் 7 மாதிரி ஃபார்வர்ட் என்ட்ரி. கிளியரா? கிளியர்? உதய், ஜபேஷ், விக்கி? Yes, bro. Yes, bro. Yes, bro. அப்போ 3 லூப்லயுமே நமக்கு ஒரு அவுட்புட் தான் வருது. 3 லூப்புக்குமே காமனா 3 விஷயம் இருக்கு. இனிஷியலைஸ் பண்றது, கண்டிஷன் எழுதுறது, இன்கிரிமெண்ட் பண்றது. இப்போ அடுத்த அவுட்புட் பார்க்க போறோம் நம்ம. இப்ப இந்த அவுட்புட் எனக்கு வேணும். இது கஷ்டமா? ஒண்ணுமே இல்லை. என்ன இருக்கு இதுல? என்ன பண்ணணும் இதுக்கு? லூப்ல என்ன போடணும்? லூப்ல என்ன போடணும் இதுக்கு? இது எடுத்து விட்டுட்டுமா? உள்ள இருக்க லாஜிக் எடுத்துருவா? லூப்ஸ் டெமோன் கிளாஸ் ஒன்று எழுதிட்டேன், மெத்தட் ஒன்று எழுதியிருக்கேன், மெயின் மெத்தட் எழுதியிருக்கேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். ஷோ சொல்லுங்க. Done. ஓகே. ஸோ இப்போ நீங்க இனிஷியலைஸ் பண்ணணும், கண்டிஷன் எழுதணும், லாஜிக் அந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்டா பண்ணணும். இப்போ என்ன பண்ண போறீங்க? இந்த அவுட்புட்டுக்கு என்ன பண்ணலாம்? இந்த இது எங்க இருந்து ஆரம்பிக்குது? எங்க இருந்து ஆரம்பிக்குது? 1ல இருந்து ஆரம்பிக்குது. எது வரைக்கும் போகுது? 10 வரைக்கும் போகுது. 1ல இருந்து ஆரம்பிச்சு 10 வரைக்கும் போகுது. கரெக்டா? 10 அவுட்புட், 10 லைன்ஸ். கரெக்டா? 10 வரைக்கும் போகுது. இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே போதா, டிக்ரிமெண்ட் ஆயிட்டே போகுது? இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே போகுது. அப்போ இனிஷியலைசேஷன் 1, கண்டிஷன் வந்து 10, ஒன்னொன்னா இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே போகுது. கரெக்டா? அப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் வைல் லூப் வச்சு எழுதுறேன், வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். மேலே நம்மன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், 1ல இருந்து இனிஷியலைஸ் பண்றேன், வைல் லூப்ல எழுதுறேன். கண்டிஷன் என்ன எழுத போறேன்? 10 வரைக்கும் போகணும். அப்ப என்ன எழுதணும்? நம்பர் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா, டிக்ரிமெண்ட் பண்ணணுமா? இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே போகும். அப்ப என்ன பிரிண்ட் பண்ண போறீங்க? அந்த நம்பரை பிரிண்ட் பண்ண போறீங்க. அந்த நம்பர் என்ன பண்ண போறீங்க? ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போறோம்? அந்த நம்பரை அப்படியே பிரிண்ட் பண்ண போறோம். அப்போ கண்ட்ரோல் F11 அடிச்சா அப்படியே 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இதை தான் நம்ம போன ப்ரோக்ராமா எழுதுறோம். கரெக்டா? அதே ப்ரோக்ராம் தான் இப்போ மறுபடியும் எழுதியிருக்கேன். அப்போ அதே ப்ரோக்ராமா சார்னா இதுவும் அதே ப்ரோக்ராம் தான். அதுக்கு இதுக்கு பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஒரே டிஃபரன்ஸ் என்ன? இந்த 1க்கு கூட என்ன சேர்ந்து பிரிண்ட் ஆகணும்? ஒரு ஸ்பேஸ், ஒரு எக்ஸ், ஒரு ஸ்பேஸ், ஒரு 4, ஒரு ஸ்பேஸ், ஒரு ஈக்குவல் டு, ஒரு ஸ்பேஸ். இது வரைக்கும் என்ன ஆகணும்? அப்படியே பிரிண்ட் ஆகணும். நம்ம அவுட்புட் கூட அப்படியே இது எல்லாமே பிரிண்ட் ஆகணும். ஒரு விஷயம் அப்படியே வரணும்னா எதுக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். எதுக்குள்ள கொடுக்கணும்? ஒரு விஷயம் அப்படியே பிரிண்ட் ஆகணும்னா பிளஸ் கொடுத்து டபுள் கோட்ஸ்குள்ள போட்டா கூடவே சேர்ந்து பிரிண்ட் ஆகும். கரெக்ட் தானே? சி 1 into 4, 2 into 4, 3 into 4ன்னு அப்படியே பிரிண்ட் ஆகுது. கரெக்டா? அடுத்தது இப்ப இது வந்து மாறிட்டே இருக்கு. ஒரு லைனுக்கும் அப்படியே வரல, ஒவ்வொரு லைனுக்கும் மாறி மாறி வருது. அப்ப டபுள் கோட்ஸ்குள்ள இதை கொடுக்க முடியாது நம்மளால. கரெக்டா? இது கால்குலேஷன் போர்ஷன். அப்ப டபுள் கோட்ஸ்க்கு வெளியே வரும். கரெக்டா? இந்த 4 எப்படி வந்துச்சு? இந்த 1 4ஆல மல்டிப்ளை பண்ணதுனால இந்த 4 வந்தது. இந்த 8 எப்படி வந்துச்சு? வாட் எவர் திஸ் நம்பர் that into 4. இந்த 12 எப்படி வந்துச்சு? வாட் எவர் திஸ் நம்பர் that into 4. இந்த 16 எப்படி வந்துச்சு? வாட் எவர் திஸ் நம்பர் that into 4. இந்த 40 எப்படி வந்துச்சு? whatever this number that into 4. அப்போ இதோட இந்த பிளஸோட சேர்ந்து என்ன வரணும்? அடிஷனலா என்ன வரணும்?
whatever this number that into 4 புரிஞ்சிச்சா கண்ட்ரோல் F11 அடிச்சா என்ன வந்துச்சு 100% clear clear ஆன்லைன் பேட்ச் clear இது திரும்ப சொல்லணுமா இருக்குனா yes bro. okay. Why did you give plus before that num into 4 7? Because here இந்த பிளஸ் இருக்குல்ல கன்காட்டினேஷன் ஆபரேட்டர் இருக்குல்ல இந்த கன்காட்டினேஷன் ஆபரேட்டர் வந்து டபுள் கோட்ஸ்க்கு உள்ள கொடுத்தோம்னா அது அப்படியே பிரிண்ட் ஆகும் டபுள் கோட்ஸ்க்கு வெளியில கொடுத்தா வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணும் see நம்மள என்ன இருக்கு 1 இருக்கு அப்ப 1 னா 1 ன்னு பிரிண்ட் பண்ணும் அடுத்து நம்பர் வேல்யூ என்ன மாறுதோ அது பிரிண்ட் பண்ணும் அப்ப இந்த டபுள் கோட்ஸ்க்கு உள்ள கொடுத்தா நம்னே பிரிண்ட் ஆயிடும் அப்ப நம்ம டபுள் கோட்ஸ் வெளியே கொடுத்தா தான் அந்த வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணும் கரெக்ட்டா ஓகே நம் பக்கத்துல பிளஸ் இருக்கு அதுக்கு இந்த பிளஸ்க்கு பேர் கன்காட்டினேஷன் இப்போ இந்த பிளஸ் எடுத்துட்டேன்னா எனக்கு எப்படின்னா எரர் அடிக்கும் இப்போ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அது கேக்குது நம்ம அப்ப நம்ம என்ன சொல்றோம் இது வேல்யூ எடுத்துக்கோ இது அப்படியே பிரிண்ட் பண்ணு ரெண்டுத்தையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தம் சேர்த்துனா என்ன இங்கிலீஷ்ல அதுக்கு பிளஸ் சிம்பல் சோ அப்ப இந்த பிளஸ் சிம்பல் நான் எடுத்துட்டேன்னா இதுக்கு அது கன்ஃபியூஷன் ஆயிடும் இது டபுள் கோட்ஸ்க்குள்ள இது டபுள் கோட்ஸ் வெளியே இதை நான் என்ன பண்ணணும்னு அது கேக்குது அப்ப நம்ம என்ன சொல்றோம் நீ பிரிண்ட் பண்ணும்போது இதை பிரிண்ட் பண்ணிட்டு இதோட சேர்த்துனா இங்கிலீஷ்ல என்ன பிளஸ் அந்த பிளஸ் இதையும் பிரிண்ட் பண்ணலாம் அப்ப டபுள் கோட்ஸ் கூட வேற ஏதாவது நீங்க வெளியில இருக்கிறத ஆட் பண்ணணும்னா பிளஸ் சிம்பல் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம் அப்ப அது சேர்த்து பிரிண்ட் பண்ணணும் இதுக்கு பேர் அடிஷன் ஆபரேட்டர் இல்ல கன்காட்டினேஷன் ஆபரேட்டர் சேர்ந்தாப்புல அவுட்புட் தெரியும் ஸ்கிரீன்ல ஓகே thank you next as usual while do while மாத்துறதும் do while ஃபாரா மாத்துறதும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி என்ன பண்ணனும் இத கட் பண்ணிட்டு do போட்டுட்டு கடைசியா கொண்டு வந்து while போட்டு செமிகோலன் போட்ட கண்ட்ரோல் F11 அடிச்சா அதே அவுட்புட் அப்ப இது என்னது do while அதே do எடுத்துட்டு என்ன போடணும் for உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இனிஷியலைஸ் பண்றது கண்டிஷன் எழுதுறது இன்கிரிமெண்ட் பண்றது அப்போ num equal to 1 ன்னு இங்கே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம் num less than or equal to 10 ன்னு கண்டிஷன் எழுதிக்கலாம் num plus plus ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணிக்கலாம் இங்க இனிஷியலைஸ் பண்றதுனால இந்த இனிஷியலைசேஷன் தேவையில்லை இந்த கண்டிஷன் எழுதிட்டதுனால இந்த கண்டிஷன் தேவையில்லை இங்க இன்கிரிமெண்ட் பண்றதுனால இந்த இன்கிரிமெண்ட் தேவையில்லை அப்ப ப்ரோக்ராம் ரொம்ப சின்னது கண்ட்ரோல் F11 ஆயிடுச்சா அதே அவுட்புட் ஆனா இது 77 மாதிரி ஒர்க் ஆகும் அடுத்த அவுட்புட் பார்க்கலாம் இப்படி வரணும் 1 ல இருந்து 100 வரைக்கும் வரணும் என்ன பண்ணலாம் இதுக்கு அப்போ நான் என்ன பண்ணிடுறேன் இதுக்கு பேரை மாத்திடுறேன் இதுக்கு என்ன பேரை மாத்திடுறேன் print odd even மாத்திடுறேன் அப்போ அதையே கால் பண்ணிக்கிறேன் print odd even பேரை மாத்திட்டேன் சரியா உள்ள இருக்க லாஜிக்கை எடுத்துடுறேன் லாஜிக்கை புதுசா எழுதிக்கலாம் இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் கிளாஸ் உள்ள வேரியபிள் வரணும் மெத்தட் வரணும் வேரியபிள் என்ன எழுத போறீங்க எங்க இருந்து ஆரம்பிக்க போறீங்க நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்க போறீங்க 1 ல இருந்து ஆரம்பிக்க போறீங்க இந்த நம்பர் எது வரைக்கும் கொண்டு போக போறீங்க 100 வரைக்கும் அப்ப less than or equal to 100 உள்ள என்ன பண்ண போறீங்க நம்பரை ஒவ்வொன்னா இன்கிரிமெண்ட் பண்ண போறீங்க அப்ப உள்ள லாஜிக் எழுதிட்டீங்கன்னா ப்ரோக்ராம் ஓவர் ஒரு நம்பர் ஆடா ஈவன் கண்டுபிடிக்கிற லாஜிக் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் கரெக்ட் தானே என்ன லாஜிக் அது மாடுலோ டிவைடட் பை 2 equal to 0 வந்தா even number 0 வரலைனா odd number எப்பவுமே whenever we have a two option what we should use if else whenever we have a two option we have to use if else அப்போ if while only if எழுதுறேன் if whatever the number that modulo by 2 equal to 0 வா இருந்தா whatever the number that is an even number அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன் அந்த நம்பரையும் போட்டுட்டு அதோட சேர்ந்து is an even number ன்னு பிரிண்ட் பண்ணு is an even number ஓவரா else அந்த நம்பர் என்னவா இருக்கணும் whatever the number that is an odd number முடிஞ்சா இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் 1 முதல்ல நம்பர் என்ன எழுதிடலாகும் 1 உள்ள இந்த மெத்தட் காலா இருந்தா
1 என்னவா கண்டிஷன் ட்ரூவா 1 less than 100 ட்ரூ உள்ள வந்தா 1 2 ஆல டிவைட் பண்ணா 0 வருமா வராதா வராது 18 டவுன் ஆயிடும் கரெக்ட்டா அப்போ என்ன பிரிண்ட் ஆகும் எல்ஸ்க்கு போயிட்டு 1 is an odd number பிரிண்ட் ஆகும் அடுத்து நம்பர் என்னவா மாறும் 2 ஆ மாறும் வெளிய போய்டுமா போகாது மேல போயிட்டு 2 less than 100 ஆன்னு பார்ப்போம் 2 less than 100 எஸ் 2 ஆல டிவைட் பண்ணா 0 வந்துருமா 0 வந்துரும் கரெக்ட்டா அப்போ 2 is an even number பிரிண்ட் ஆகும் அப்போ நம்பர் என்னவா மாறும் 3 வெளிய போய்டுமா போகாது 3 less than 100 எஸ் அப்ப 3 2 ஆல டிவைட் பண்ணா 0 வருமா வராது 1 வரும் ரிமைண்டர் கரெக்ட்டா அப்ப என்ன போகும் எல்ஸ்ல போயிட்டு ஃபால்ஸ்னா எல்ஸ்க்கு தான போகும் அப்போ 3 is an odd number னு பிரிண்ட் ஆகும் அடுத்த நம்பர் என்னவா இன்கிரிமென்ட் ஆகும் 4 சேம் வே 4 less than 100 ஆமா அப்போ 4 2 ஆல் டிவைட் பண்ணா 0 வருமா வந்துரும் அப்போ 4 is an even number இப்படியே ஒண்ணு மாத்தி ஒண்ணு odd even போயிட்டே இருக்கும் அப்போ 100 வரைக்கும் போயிட்டு வெளிய போய்டும் அப்ப கண்ட்ரோல் F11 பிரஸ் பண்ணா வந்துருச்சா தட்ஸ் இட் கிளியர் இது கவி ஜபேஷ் Yes, bro. எஸ் உதய் விக்னேஷ் உங்களுக்கு முபின் Yes, na clear. ஓகே Yes, bro. எஸ் சோ அப்ப இது do while மாத்துறதும் for மாத்துறதும் as usual உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் கரெக்ட்டா என்ன பண்ண போறேன் சிம்பிளா கண்டிஷன் எடுத்து வந்து கடைசியா போடுவேன் இத கொண்டு வந்து கட் பண்ணிட்டு do போட்டுடணும் do முடியற இடத்துல while போட்டு செமிகோலன் போட்டா கண்ட்ரோல் F11 அடிச்சீங்கன்னா அதே அவுட்புட் கிளியரா இது do while அப்படியே for மாத்துறதும் சிம்பிள் do எடுத்துட்டு for இனிஷியலைசேஷன் எங்க இருந்து ஆரம்பிச்சது 1 ல இருந்து கண்டிஷன் எது வரைக்கும் போச்சு 100 வரைக்கும் இன்கிரிமென்ட் ஆயிட்டே போச்சு அப்ப இத தூக்கிருங்க கண்டிஷன் எடுத்துருங்க இன்கிரிமெண்ட்டையும் எடுத்துருங்க தேவை அப்போ ப்ரோக்ராம் சிம்பிள் ஆயிடும் கண்ட்ரோல் F11 அடிச்சீங்கன்னா அதே அவுட்புட் இல்ல அடுத்த ப்ரோக்ராம் அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்குறோம் இப்போ என்ன பார்க்குறோம்னா 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8 எனக்கு அவுட்புட் 55 வரணும் அவ்வளோதான் எனக்கு இதெல்லாம் பிரிண்ட் ஆக வேணாம் எனக்கு அவுட்புட் சிம்பிளாக என்ன வரணும் வெறும் 55 வரணும் யா கைஸ் இப்போ இந்த 55 வரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த 55 வரணும் what is the logic behind this one 55 what is 0 + 1 உங்க மங்ககிட்ட எதுமே இல்ல what is 0 + 1 1 what is that 1 + 2 3 what is that 3 + 3 6 what is that 6 + 4 10 what is that 10 + 5 15 what is that 15 + 6 21 what is that 21 + 7 28 what is that 28 + 8 36 what is that 36 + 9 what is that 45 + 10 55 இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் லாஜிக் இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் நான் சொல்லிட்டேன் என்ன லாஜிக்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் நம்ம
புரியல 1 = 1 நோ நம் = 1 நம்பர் இன்கிரிமெண்ட் பண்ணி அடிஷன் இது அப்ரோப்ரியேஷன்ஸ் பண்ணனும். கண்டிப்பா 10 வரைக்கும் போறீங்க இல்லையா? கண்டிப்பா 10 வரைக்கும் தான போவீங்க. அதுக்கு then or equal to 10 அப்புறம் increment கண்டிப்பா இன்கிரிமெண்ட் தான் பண்ணுவீங்க இல்ல? அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்போ நம்பர் 1ல இருந்து ஆரம்பிக்க போறது 10 வரைக்கும் போறது ஒவ்வொன்றா இன்கிரிமெண்ட் ஆகுது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி குட். இப்போ என்ன பண்ணலாம்? system.out.println போடணுமா? ஓகே ஷோரா system.out.println போடணுமா? உள்ள system.out.println போட்டா என்ன தெரியுமா நடக்கும்? 10 முறை பிரிண்டிங் நடக்கும்னு அர்த்தம். எத்தனை முறை? 10 முறை. ஆமா 10 முறை இந்த லூப் சுத்த போகுது. கரெக்டா? அப்போ 10 முறை ஏதோ சம்திங் பிரிண்ட் ஆக போகுது. நான் அவுட்புட் உங்களை 10 லைன்ல கேட்டேன். நான் கேட்டது ஒரு நம்பர். அப்ப நீங்க மொத்தமா கால்குலேட் பண்ணி எடுத்துட்டு வெளியே வந்து தான் பிரிண்ட் பண்ணிருக்கணும். அப்ப உள்ள பிரிண்ட் பண்ணக்கூடாது. கரெக்ட் தானே? நான் கேட்டது 10 லைன் அவுட்புட்டா? போன முறைலாம் இருந்தது 10 லைன் அவுட்புட் 100 லைன் அவுட்புட் அப்படி இருந்துச்சு. அதனால உள்ளவே கொடுத்தீங்க. இந்த முறை நான் கேட்டது வெறும் ஒரு லைன் அவுட்புட். அப்ப system.out.println உள்ள போட்டா 10 முறை பிரிண்ட் ஆயிட்டு இருக்கும். அது கேட்கல நான். அப்ப println உள்ள வரக்கூடாது. கரெக்டா? கால்குலேஷன் தான் உள்ள நடக்கணும். எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு கடைசியா வெளியே வந்து 55 வரணும். கரெக்டா? சரி. ஏன்னா கடைசியா தான் உங்களுக்கு 55 கிடைக்குது. இங்க வந்து ஆட் பண்ணும்போது தான் 55 கிடைக்குது இல்ல? முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே 55 பிரிண்ட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். அடிஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணனும். கண்டிப்பா யூஸ் பண்ணனும். எதை ஆட் பண்ணனும்? இன்கிரிமெண்ட் ஆன நம்பர் ஐ திங்க் num plus previous number correct yes நான் சொல்றேன் என்னன்னு see நான் உங்களை கேட்டேன் 0 + 1 என்னன்னு கேட்டேன். நீங்க 1 ன்னு சொன்னீங்க. அடுத்து நம்பர் 2 இன்கிரிமெண்ட் ஆகுது. அப்போ முன்னாடி வந்த 1ஓட இந்த 2 ஆட் பண்ணீங்க 3 ன்னு சொன்னீங்க. அடுத்து நம்பர் 3 இன்கிரிமெண்ட் ஆகுது. அப்போ முன்னாடி வந்த 3ஓட இந்த 3 ஆட் பண்றீங்க 6 ன்னு வந்துச்சு. அடுத்து நம்பர் 4 ன்னு இன்கிரிமெண்ட் ஆகுது. முன்னாடி என்ன வந்துச்சு 6. அந்த 6ஓட இந்த 4 ஆட் பண்றீங்க. அப்போ முன்னாடி வந்த ரிசல்ட்டை நீங்க ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி தான் அடுத்து நம்பர் இன்கிரிமெண்ட் ஆகும்போது அதோட ஆட் பண்ணிக்க முடியும். கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? ஸோ இப்போ சி ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நம்ம எப்படி இதை யோசிக்கலாம்னு கேட்டா இது எப்போ தெரியுமா? இதெல்லாம் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்போ தெரியுமா சொல்லி தருவாங்க? யூகேஜி படிக்கும்போது சொல்லி தருவாங்க. கரெக்ட் தானே? ஒரு யூகேஜியில் என்ன சொல்லி தருவாங்க? ஒரு நம்பரை இன்னொரு நம்பரை ஆட் பண்றதுக்கு வாட் இஸ் 1 + 2 கேட்டா என்ன சொல்லி தருவாங்க? அந்த ஒரு பேபி எப்படி ஆட் பண்ணுவாங்க? 1 in the mind 2 in the finger ன்னு சொல்லுவோம். 1 in the mind 2 in the finger. After 1 2 3 2 3 ன்னு சொல்லுவோம். சரி அந்த 3ஓட 3 ஆட் பண்ண சொன்னா என்ன பண்ணும்? இந்த 3 இந்த மைண்ட்ல இந்த 3 தூக்கி எங்க போடும்? மைண்ட்ல போடும். 3 தூக்கி எங்க பண்ணும்? மைண்ட்ல போடும். அடுத்து 3 ஃபிங்கர் வரும். 3 இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் 3 அந்த 3ல இருந்து எடுக்கும். ஆஃப்டர் 3 4 5 6. சரி அந்த 6ஓட 4 ஆட் பண்ணனும்னு சொன்னா என்ன பண்ணும்? 6 தூக்கி மைண்ட்ல போடும். 4 ஃபிங்கர்ல விடும். அப்போ இந்த நம்பரை பத்தி ஃபிங்கரை பத்தி நீங்க யோசிக்க வேண்டியது இல்ல. நம்பர் ஒன்னொன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமெண்ட் ஆக போகுது. இப்போ நீங்க யோசிக்க வேண்டியது மைண்டை பத்தி தான். அப்போ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றதை பத்தி தான் நீங்க யோசிக்கணும். அப்போ ஒரு பேபி எப்படி மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்குதோ நாம இங்க என்ன ஸ்டோர் பண்ண போறோம்? ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறோம். ரிசல்ட் என்ன பண்ண போறோம்? ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணினே வரப்போம். கரெக்டா? அந்த ஸ்டோர் பண்ணிட்டு அந்த வந்த ரிசல்ட்டோட இந்த நம்பரை நம்ம ஆட் பண்ண போறோம். வந்த ரிசல்ட்டோட இந்த நம்பரை நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணலாமா? அப்போ நம்பரு ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கவா? நம்பர்ல இப்ப என்ன இருக்கு? இனிஷியலா 1 இருக்கு. ரிசல்ட்ல என்ன இருக்கும்? இனிஷியலா ஒண்ணுமே இருக்காது. ரிசல்ட்ல ஒண்ணுமே இருக்காது. இப்ப சொல்லுங்க இந்த 0ஓட இந்த நம்பர் ஆட் பண்ணா 1 வரும். அதை எடுத்து நம்ம எதுல போடணும்? ரிசல்ட்ல போடணும். அடுத்த நம்பர் என்னவா இன்கிரிமெண்ட் ஆகும்? 2 இன்கிரிமெண்ட் ஆகும். இப்ப சொல்லுங்க நம்பரோட ரிசல்ட் ஆட் பண்ணி ரிசல்ட்ல போடணும். நம்பரோட ரிசல்ட் ஆட் பண்ணி ரிசல்ட்ல போடணும். ஃபிங்கர்ல இருக்கிறதோட மைண்ட்ல இருக்கிறத ஆட் பண்ணி மைண்ட்லயே போடணும். கரெக்ட் தானே? அப்போ ரிசல்ட் தான் அந்த மைண்ட் வேரியபிள். அப்போ 2 1 ஆட் பண்ணா என்ன வரும்? 3. இப்ப நம்பர் என்னவா இன்கிரிமெண்ட் ஆகும்? 3 இன்கிரிமெண்ட் ஆகும். நம்பரை பத்தி யோசிக்க வேணாம்னு சொல்லிட்டுல நம்பர் ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமெண்ட் ஆகும். நீங்க தான் எழுதி வச்சுட்டீங்க. அப்ப 3 and 3 ஆட் பண்ணா என்ன வரும்? 6. அப்ப 6 எடுத்து எதுல போடணும்?
ரிசல்ட்ல போடணும். அப்ப நம்பரையும் ரிசல்ட்டையும் ஆட் பண்ணி ரிசல்ட்ல போடணும். நம்பரையும் ரிசல்ட்டையும் ஆட் பண்ணி ரிசல்ட்ல போட்டா 6 வரும். அடுத்த நம்பர் என்னவாகும்? 4. 4 6 ஆட் பண்ணா 10. அதை எடுத்து இதுல போடணும், ரிசல்ட்ல போடணும். அப்போ நம்பரையும் ரிசல்ட்லயும் ஆட் பண்ணி ரிசல்ட்ல போடணும். அப்ப 10. அடுத்த நம்பர் என்னவாகும்? 5. இப்போ என்ன பண்ணணும்? நம்பரையும் ரிசல்ட்லயும் ஆட் பண்ணி ரிசல்ட்ல போடணும், which is 15. அடுத்த நம்பர் என்னவாகும்? 6. நம்பரையும் ரிசல்ட்லயும் ஆட் பண்ணி ரிசல்ட்ல போடணும், which is 21. அடுத்த நம்பர் 7 ஆகும். நம்பரையும் ரிசல்ட்லயும் ஆட் பண்ணி ரிசல்ட்ல போடணும், which is 28. அடுத்த நம்பர் என்னவாகும்? 8. நம்பரையும் ரிசல்ட்டையும் ஆட் பண்ணி ரிசல்ட்ல போடணும், which is 36. நம்பர் என்னவாகும்? 9. நம்பரையும் ரிசல்ட்டையும் ஆட் பண்ணி ரிசல்ட்ல போடணும், which is 45. நம்பர் என்னவாகும்? 10. நம்பரையும் ரிசல்ட்டையும் ஆட் பண்ணி ரிசல்ட்ல போடணும், which is 55. நம்பர் என்னவாகும்? 11 ஆகும். கண்டிஷன் ஃபெயில வெளியே போயிடும். அப்போ ரிசல்ட் எடுத்து பிரிண்ட் பண்ணீங்கன்னா 55 கிடைக்கும். அப்போ லாஜிக் என்ன? நம்பரையும் ரிசல்ட்டையும் ஆட் பண்ணி ரிசல்ட்ல போடணும். லாஜிக் என்ன? நம்பரையும் ரிசல்ட்டையும் ஆட் பண்ணி ரிசல்ட்ல போடணும். அப்போ நம் பிளஸ் ரிசல்ட் நம்பர் ரிசல்ட் ஆட் பண்ணி எதுல போடணும்னு சொன்னேன்? ரிசல்ட்ல போடணும். நம்பர் ரிசல்ட் ஆட் பண்ணி எதுல போடணும்? ரிசல்ட்ல போடணும். கரெக்டா? ஆமா, ஷார்ட் ஹேண்ட் ஆபரேட்டர்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இன்டிஜர்ல இனிஷியலா ரிசல்ட்னு ஒண்ணுமே இருக்காது. அதுல என்ன இருக்கும்? 0 இருக்கும். அதுல இனிஷியலா என்ன இருக்கும்? 0ன்னு ஒண்ணு இருக்கும். கரெக்டா? இப்போ வெளியே வந்துட்டு லூப் முடிஞ்சு வெளியே வந்த போது யாரை பிரிண்ட் பண்ணா நமக்கு 55 கிடைக்கும். ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணா 55 பிரிண்ட் ஆகும். கரெக்டா? என்ன பிரிண்ட் ஆகுது? 55. கிளியர் தானே? ஆன்லைன் பஸ் கிளியரா? ஆன்லைன் பஸ் கிளியரா? யா. அப்போ நம்பரையும் ரிசல்ட் ஆட் பண்ணி ரிசல்ட்ல போட்டா அது கிடைக்கும். கரெக்டா? இது ஷார்ட் ஹேண்ட் எழுதுறதுனால எழுதிக்காங்க. ரிசல்ட் பிளஸ் ஈக்குவல் டு நம்ம எழுதுனாலும் ஓகே. இது அப்படியே மற்ற 2 லூப்ல போட்டுக்கிறீங்களா? நீங்க போட்டுக்கோங்க. அடுத்தது ஃபேக்டோரியல் ஆஃப் 5. 5 ஓட ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். அது எப்படி தெரியுமா? 5 ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1 into 2 into 3 into 4 into 5. கரெக்டா? எவ்வளவு வரும் அது? What is 1 into 2? What is that 2 into 3? 6. That 6 into 4? That 24 into 5? 120. அந்த 120 தான் பிரிண்ட் பண்ண போறோம். ரிசல்ட் என்ன வரணும்? 120 வரணும். அப்ப இது கஷ்டமா சார்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப பண்ணீங்களே அதே ப்ரோக்ராம். பிளஸ்க்கு பதிலா மல்டிப்ளிகேஷன், பிளஸ்க்கு பதிலா மல்டிப்ளிகேஷன், 10 வரைக்கும் போறதுக்கு பதிலா 5 வரைக்கும் போறீங்க. அவ்வளவுதான். கிளியரா? அதே ப்ரோக்ராம். இதை நீங்க டாஸ்க் பண்ணுங்க. 3 லூப்லயுமே பண்ணணும். சரியா? இது டாஸ்க். நாளைக்கு கிளாஸ்ல what we are going to see is nested loops. இந்த கிளாஸ் முடிச்சிட்டு
ஸோ நாளைக்கு நம்ம இது எல்லாமே பண்ணி பார்ப்போம். ஓகே, நெஸ்டட் லூப்ஸில் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ டுமாரோ வில் see. Thank you all. Bye. Thank you, bro. Thank you. Thank you.